ஹாய் உங்களை தான் ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பீஸா ஒரு பர்கர் ரெசிபி போடுங்க சிஸ்டர்னு. பீஸா ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன், ஸோ ஏன் பர்கர் ட்ரை பண்ணக்கூடாது? வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? பண்ணுறது ரொம்ப ஈஸி. ரெசிபியை சேவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மெஷர்மெண்ட்ஸில் டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோ எண்ணில் இமேஜ் டச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டிக் பண்ணலாமா? போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 பிரெட் ஸ்லைஸை தண்ணியில் டிப் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கரம் மசாலா, சில்லி பவுடர், சால்ட், எக் ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நான் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ்க்கு ரெஃப்ரிஜ் பண்ணி எடுத்துப்போம். ரெஃப்ரிஜரேட் பண்ணதை தோசை தவாவில் போட்டு லோ ஃப்ளேமில் டோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். இப்போது பர்கர் பண்ண எடுத்து அதை சென்டரில் கட் பண்ணிவிட்டு பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. டோஸ்ட் பண்ண பண்ணில் நான் கடையில் வாங்கின தந்தூரி மயோ யூஸ் பண்ணியிருக்கேன், அதை ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். இப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாமா? ரெடி பண்ண பன் மேலே லெட்யூஸ் வச்சு அது மேலே சிக்கன் பேட்டியை வைங்க. இப்போ நல்லா வழவழன்னு இருக்க சீஸ் ஸ்லைஸை வைப்போம். கூடவே ஆனியன் ஸ்லைஸை வச்சு இன்னொரு பண்ணை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டா பர்கர் ரெடி. அப்புறம் என்ன, வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு மறக்காமல் தண்ணி நிறைய குடிங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா வீட்டு சமையலுக்காக நம்ம பேஜ் ஒரு ஃபாலோ தட்டி விடுங்க. ஹெல்தியாக சாப்பிடும், ஹெல்தியாக இருக்கும். டாட்டா.